எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பை ரிமைண்டர் தியரம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர் when p of x is divided by g of x, where உங்கள் ஒன்று p of x வந்து g of x கூட டிவைட் பண்ணனா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கும், ரிமைண்டர் என்னன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்னு இதுலேருந்து இதை டிவைட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால், அந்த ஜி ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0, லெட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம வந்து ஒன்று அசீம் பண்ணிக்கிறோம். லெட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்போ பண்ணும்போது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ இதை வந்து இந்த -1 நம்ம அதில் போட்டு பண்ணிடலாமா? அப்போ ஈஸி தானே. அப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா என்ன வரும், -1 த ஹோல் கியூப். அடுத்து -2 எக்ஸுக்கு பதிலாக -1 த ஹோல் ஸ்கொயர், -4 எக்ஸுக்கு பதிலாக -1, அடுத்து -1. ஓகேவா? -1 3 தடவை போடணும். அப்போ என்ன வரும், -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1, மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு -1 போட்டாச்சா? அடுத்து -2 -1 த ஹோல் ஸ்கொயர்னா என்ன பண்ணணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4, -1. அடுத்து என்ன வரும், -1 -2 ப்ளஸ் 4 -1. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு -1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ -1 வந்து என்னது, -2 ஆயிரும். இங்கே ஒரு -2 இருக்குது, அப்போ என்ன வரும், -4 ஆயிரும். அப்போ -4, இங்கே ஒரு +4 இருக்கா, +4 which is equal to என்னது, 0. அப்போ therefore ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு, அது வந்து எழுதிக்கோங்க, ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் அப்படி டிவைட் ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ பெரியதாக நம்ம டிவைட் பண்ண முடியாது. அது வந்து 0 நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இவ்வளோதான் அந்த சம். இதில் வந்து செகண்ட் சப் டிவிஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் பி ஆஃப் எக்ஸ்லேருந்து நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த கிடைக்கிற வேல்யூ தான் என்னது, ரிமைண்டர்னு நம்ம சொல்கிறோம். ரிமைண்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம 2x - 1 நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஜி ஆஃப் எக்ஸை வந்து என்ன எடுத்துக்க போகிறோம், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x - 1. சொல்யூஷன் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்களே பி ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு. அது வந்து பெரிய ஈக்குவேஷனாக கியூபு ஸ்கொயரு எக்ஸு கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்க. ஆனால் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 2x - 1. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும், 2x - 1 ஈக்குவல் டு 0. 2x -1 இந்த பக்கம் போனால், ரைட் ஹேண்ட் சைட் போனால் +1 சேஞ்ச் ஆயிரும். அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 கிடச்சிட்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து அப்படியே அதில் போடணும் ஈஸியாக. 4 நான் ஈக்குவேஷன் எழுதலை, கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கிறனால நான் அப்படியே டேரெக்டாக போடுறேன். எக்ஸுக்கு பதிலாக 1/2 த ஹோல் கியூப் -12 எக்ஸுக்கு பதிலாக 1/2 த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 14 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 1/2 -3. இப்போ 4 1/2 த ஹோல் கியூப்னா 1 கியூப் பண்ணால் 1, 2 கியூப் பண்ணால் 8 போட்டாச்சா? -12 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 14 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் 14 டிவைடட் பை 2 -3 போட்டாச்சா? இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவீங்க, இப்போ வந்து 4ஐயும் 8ஐயும் டிவைட் பண்ணுறோம். அடுத்து 12 4 நம்ம டிவைட் பண்ணி போட்டு நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அப்படி தானே? அப்போ 4/8 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 4 is 4, 2 4s are 8. ஏன்னா இந்த ரெண்டும் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ எழுதும்போது என்ன போட்டுக்கணும், 1 டிவைடட் பை 2. ஏன்னா 1 4 is 4, 2 4s are 8. அடுத்து மைனஸ் போட்டாச்சா? அடுத்து 1 4 is 4, 3 4s are 12. அப்போ மேலே என்ன இருக்கும், 3. அடுத்து 14/2 வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 7. 14/2 என்னது, 7 தான் தெரியும். அடுத்து என்ன இருக்குது, -3
போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/2 இருக்குது, நம்ம எல்சிஎம்மாக கூட டேரெக்டாக எடுத்துடலாம். அதை எடுத்துட்டா உங்களுக்கு ஈஸி. எடுத்தானா மேலே 1 இருக்கும், இங்கே கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 2, அதே 2 மேலே போடணும். அப்போ 3 2s 6 ஆயிரும். ப்ளஸ்ஸு அடுத்து 7 கீழே வந்து 1, இதுவும் கீழே 1 போட்டுக்கோங்க. அப்போ 1 2 மேலே 7 2s 14 ஆயிரும். அடுத்து என்ன வரும், மைனஸ் அதே மாதிரி 3 இருக்கனால அங்கே என்ன வரும், 6 வரும். ஏன்னா கீழே இருக்கிறது வந்து 1. அப்போ என்ன பண்ணலாம், -6 வந்து என்ன வரும், -12. -12 கூட இங்கே வந்து உங்களுக்கு ஒரு +1 இருக்குது. அப்போ என்ன வரும், -12 + 1 வந்து என்னது, -11 கிடைக்கும். -11 கூட இந்த 14 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3/2 கிடைக்கும். புரியுதா? அதாவது 16 ஆட் பண்ணால் என்ன வரும், 12. என்ன 12? -12 கூட இந்த +1 நீங்கள் இது பண்ணனா -11 கிடைக்கும். -11 கூட 14 சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 நல்லா போட்டுக்கோங்க, 3/2. அப்போ இதுதான் ரிமைண்டர். இதுதான் உங்களுக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கு. அப்போது நீங்கள் எழுதும்போது therefore ரிமைண்டர் which is equal to 3/2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இவ்வளோதான் அந்த சம். ரொம்ப சிம்பிள், இம்பார்ட்டண்டான சம். நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. P of x equal to x³ minus 3x² plus 4x plus 50. G of x வந்து என்னது, x minus 3. அப்படி தானே? இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து லெட் என்ன எடுத்துக்கலாம், g of x வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ போடலாமா? அப்போ x minus 3 equal to 0. அப்போ x which is equal to -3 அந்த பக்கம் போகும், +3 சேஞ்ச் ஆயிரும். அப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்னது, x³ minus 3x² plus 4x plus 50 போட்டாச்சா? இப்போ எக்ஸோட வேல்யூ 3 வந்து அதில் போடணும். 3 the whole cube minus 3 எக்ஸுக்கு பதிலாக 3 the whole square plus 4 எக்ஸுக்கு பதிலாக 3 plus 15. இப்போ என்ன பண்ணும், 3 cube என்ன வரும், 27 minus 3 into 3 square என்னது 9 plus 4 3s என்னது 12 plus 50. இப்போ என்ன வரும், 27 minus 3 9s 27 plus 12 plus 50. 3 27 உங்களுக்கு 0 ஆயிடும். அப்போ இது 2 தான் இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு +27 -27 இது 0 தான். அப்போ 12ஐயும் 50யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 62. அப்போ therefore ரிமைண்டர் to 62. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்களாவே ஒரு ஈக்குவேஷன் எடுத்து g of x நீங்களாவே ஒரு சம்ஸ் மாடல்லாம் போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.